மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜயோட பாட்டி கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பிபி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்த தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லுவார். விஜயும் காவேரி பார்த்திங்க அப்படின்னா பாட்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போவாங்க. விஜயை பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காவேரியும் பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்பாங்க. இதை கேட்ட விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். பாட்டியோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பாட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி வந்து எப்போதும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. டாக்டர் கூட அதான் சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம இல்லாதனால தான் அவங்களுக்கு இப்படி ப்ரெஷர் ஆயிருக்கு. நம்மளோட குழந்தைய தூக்கி கொஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி கூட அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி. நம்ம குழந்தைய கண்டிப்பாக அவங்க தூக்கணும். அவங்க 2 பேர்கிட்டையும் தான் நம்ம குழந்தை வந்து வளரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டி வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கிறத நினச்சி அவங்க 2 பேரும் வந்து பாட்டி கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் முடிவு எடுக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி விஜய் கிட்ட பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா நீ என் கூடயே இரு விஜய், எனக்கு வந்து சாமிலாம் கண்ணுக்கு தெரியுது, எங்கள் அம்மாவும் வராங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆயிருமுன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நீ என் கூடயே இரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாட்டி இந்த நிலமையில இருக்கிறதுனால பாட்டியோட ஆசைக்காக விஜய் வந்து அவங்க கூட போய் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.